அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென் கதையில் சொல்லியிருக்காங்க கோபத்தை அடக்குவது எப்படி அப்படின்ட்டு. ஒரு முறை குருக்கிட்ட ஒரு சீடன் போய் கேட்குறான், என்னால் கோபத்தை அடக்கவே முடியல, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அப்படியா, உனக்குரிய கோபத்தை என்கிட்ட காட்டு பார்ப்போம், அந்த கோபம் எப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, அந்த கோபத்தை என்னால் இப்போ காட்ட முடியாது, எப்பயாவது ஒரு தடவை என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உன்னிடம் கேட்ட உடனே உன்னால் காட்ட முடியாத ஒரு பொருள் உன்னிடம் இருக்கும் என்றால் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அப்படி என்றால் அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி உனக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னா நீ எந்த நேரத்துலையும் நீ அதை என்கிட்ட காட்டியிருப்பே இல்லவா, ஏன் காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ பிறக்கும் போதும் அதை கொண்டு வரல, உன் பெற்றோரும் உங்ககிட்ட அதை கொடுக்கல, அப்படி இல்லாத ஒரு பொருளை உனக்கு நீ ஏன் சொந்தமாக வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவர் அந்த சீடன்கிட்ட சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் உனக்கு தேவையா அப்படிங்கிறத சற்று யோசித்து சிந்திச்சு பாரு அப்படின்றார். உடனே அந்த சீடன் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்குறான். ஆகா, இது நம்மளுக்கு சொந்தமே இல்லாத 3 எழுத்தை தூக்கி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு திரும்பவும் 3 எழுத்தை வாங்கிக்கிறாரு. அதுதான் அன்பு. கோபம் அப்படிங்கிற 3 எழுத்தை எறிகிறாரு. இன்பு அன்புங்கிற 3 எழுத்தை திரும்ப அதை வாங்கிக்கிட்டு அன்றையிலேருந்து கோபமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வர்றாரு. இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கோபம் நம்மகிட்ட இருக்க இருக்க நம்முடைய அன்புங்கிற அந்த சொல் நம்மளை விட்டு விலகி போய்விடுது. இதே இது அன்புடன் நம்ம வாழ பழகும் பொழுது அனைத்து உயிர்களிடத்தும் நம்ம அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிறத அவர் சிந்தித்து அன்றையிலேருந்து அன்பாகவே வாழ்ந்துட்டு வர்றாரு. இது போன்ற கதைகளை உங்களுக்கு உடனே நான் கொடுக்குறேன். நான் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கேட்க கேட்க இரவில் கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். இனிமேல் நம்ம கோபம் வராமல் நம்ம அன்பை மட்டும் செலுத்தலாம் நம்ம.